கௌமார ஆச்சரேத் பிராக்யே தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம் அப்படி சொல்லி சொல்ற. கௌமார ஆச்சரேத் பிராக்யா சொல்லி சொல்ற. பிராக்யன்னா புத்திசாலி. புத்தியோட என்ன பண்றானா கௌமார ஆச்சரேத் குமார பருவம், அதாவது 5 வயசுல இருந்து என்ன பண்ணுவான் பக்தி செய்ய ஆரம்பிச்சிடுவான். 5 வயசுல இருந்து 15 20 வயசு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய பக்தி தான் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு அடுத்த வாழ்க்கை முழுக்க காப்பாற்ற போகுது. அதனால இளம் பருவத்திலே ஒருவன் பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம். இது எப்படி அழிய போறதுதான். ஆனா அழிய போகக்கூடிய இந்த மனித வாழ்க்கை என்ன பண்ணும் சரியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, எரியற வீட்டுல எடுக்கிற வரைக்கும் லாபம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் இந்த உடம்பு என்ன இருக்கு எப்படியும் அழிய போகுது. அழிய போற உடம்பு வச்சு என்ன பண்ணும் ஒருத்தன் பிரயோஜனமான விஷயத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணுமே தவிர பிரயோஜனமற்ற சொத்தை சேர்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நமக்கு எந்த ஒரு சொத்து கூட வராதோ, எந்த ஒரு சொத்து ஒரு பைசா கூட உதவி பண்ணாத என்ன பண்றோம், அதற்கு நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கும். ஆனா எந்த சொத்து நம்மளுக்கு உதவி பண்ண போதும், எந்த சொத்து நமக்கு இன்னும் பல ஜென்மங்கள் நமக்கு கூட வரப்போதும், அந்த சொத்தை என்ன பண்ற கிடையாது, யாருமே நினைச்சு கூட பார்க்கறதே கிடையாது. அதனால பக்தி அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணும் என்னைக்கும் சேர்த்தே நம்ம செய்ய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில மற்ற விஷயங்களை செய்ய வேணாம்னு சொல்ல, ஆனா பக்தியோட சேர்ந்து செய்யுங்கன்னு தான் சொல்றோம். வாரியங்களை யாரும் செய்ய வேணாம்னு சொல்ல. கிருஷ்ணரே அர்ஜுன் கிட்ட தான் சொல்றாரு, என்ன பண்ணு சண்டே நிறுத்தன்னு சொல்லவே கிடையாது. கிருஷ்ணர் இன்னைக்கும் யாரையும் சும்மா இரு சோம்பேறித்தனமா இருன்னு சொல்ல மாட்டார். எல்லா விதமான செயல்பாடுகளையும் பண்ணும். அந்த செயல்பாடுகளை எனக்காக பண்ணும், என்னுடைய ஸ்மரணை பண்ணும், என்னுடைய கருணை அப்படின்ற எண்ணத்தோட அந்த செயல்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். என்னது, செய்யக்கூடிய செயல்களை செய்யதான் போறோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம, இதெல்லாம் கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால் அப்படி இந்த 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆஃப் த கிருஷ்ணா, பை கிருஷ்ணா, ஃபார் கிருஷ்ணா. சிம்பிள். பக்தி அப்படிங்கிறது என்னது, ஆஃப் கிருஷ்ணா, ஃபார் கிருஷ்ணா, பை கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய, கிருஷ்ணரால், கிருஷ்ணருக்காக, அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், என்னுடையது, என்னால், எனக்காக. இது பௌதிகம். ஆன்மீகம் என்னது, கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால். சிம்பிள். நீங்க பௌதிகத்திலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா தலையில் என்ன மூச்சு பயிற்சி தேவையில்லை, மொட்டை அடிச்சுட்டு சன்னியாசம் எடுத்துக்க தேவையில்லை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்ப நம்ம எண்ணம் எப்படி இருக்கு, எல்லாம் எனக்கு சொந்தமானது. உண்மையில யாருக்கு சொந்தமானது, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது, இதை செய்யறதெல்லாம் யாரு, நான் செய்யறேன் கிடையாது, இதெல்லாமே பகவானுடைய கருணையினால் எனக்கு கிடைச்சிருக்கு. 2வது, இதெல்லாம் எதற்காக, என்னுடைய சுகத்துக்காக கிடையாது, இதெல்லாம் எதுக்காக, இந்த சம்பாதம் எல்லாமே பகவானுடைய சேவைக்காக அப்படின்னு இந்த 3 விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இதுதான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த விஷயத்தை சொல்றதுக்கு என்ன பண்றார், பகவான் கீழே இறங்கி வர்றார்.